ஹலோ, மைசெல்ஃப் கிருத்திகா. ஐம் ஃப்ரம் சிவராஜ்வேல் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிக் எக்கனாமி அண்ட் அது இந்தியாவில் எப்படி இருக்கு அண்ட் இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ்ல வந்திருக்கு அண்ட் இந்தியாவில் இதோட ஸ்டேட்டஸ் என்ன அண்ட் இதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அண்ட் இதை எப்படி வே ஃபார்வர்ட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து இந்த டாபிக்ல கவர் பண்ணலாம். ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரம் ஃபார் ப்ராக்ரசிவ் கிக் ஒர்க்கர்ஸ் ரிப்போர்ட் படி 17% வந்து இந்தியால வந்து கிக் ஒர்க்கர்ஸோட எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் $455 பில்லியன் டாலர்ஸ் வந்து 2024ல இது வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிக் எக்கனாமி? ஃபர்ஸ்ட் கிக் எக்கனாமி அப்படின்னா என்னன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் ஃபிளெக்சிபிள் சொல்றாங்க. என்னன்னா இது வந்து நம்ம நார்மலா போற ஒரு படிச்சுட்டு ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்ல போற ஒரு 9 to 5 ஜாப்ஸ் மாதிரியோ ஒரு 8 ஹார்ஸ் ஜாப் மாதிரியோ இது வந்து இருக்காது. லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஷார்ட் டேர்ம் இப்ப நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன், நான் போய் இந்த வேலையை பார்த்துக்கலாம், இந்த டைம்ல எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன்னா ஓகே ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஷார்ட் டேர்மா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி போற மாதிரியான ஒரு ஜாப் தான் வந்து இந்த கிக் எக்கனாமி, லைக் கிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் இது இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. லைக் எப்படி சொல்லலாம்னா 2017க்கு அப்புறம் ஜியோ வந்து ஃப்ரீ நெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பையில இருந்து டிஜிட்டல் பெனிட்ரேஷன் வந்து இந்தியால ரொம்ப அதிகம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டிஜிட்டல் வரும்போது பீப்புள் நம்ம வந்து அதிகமா டெக்னாலஜி பேஸ்டான சொல்யூஷன்ஸ் வந்து அதிகமா டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அங்கங்க தேவைப்படுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த கிக் ஒர்க்கர்ஸோட தேவையும் வந்து அதிகப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்போ அமேசான்ல ஃபுட் டெலிவரி பாக்குறவங்க, அமேசான்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய இந்த இது ரொம்ப அன்ஆர்கனைஸ்டு செக்டரா தான் இருக்கு. சோ அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு போனாலும் அவங்க போய் இந்த ஜாப் பண்ணிட்டு வர முடியும். சோ இந்த செக்டார் வந்து கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்டா இருக்கு அண்ட் ஷார்ட் டேர்ம். அண்ட் கிக் ஒர்க்கர்ஸ், இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் ஃப்ரீலான்சர்ஸ். லைக் நாட் ஓன்லி இந்த டெலிவரி பண்றவங்க இவங்களை மட்டும் சொல்ல முடியாது, இந்த ஃப்ரீலான்சிங் பண்றவங்களும் சொல்லலாம். லைக் ப்ராப்பரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஹாவ் ஸ்கில் செட். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு நான் கம்பெனில போய் வேலை பார்க்கும் போது நான் அவனுக்கு மட்டும் வேலை பார்க்கணும், 9 to 5 உட்கார்ந்து இருக்கணும். லைக் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ நான் வந்து அதே வேலையை நான் பார்ட் டைமா எடுக்கிறேன். ஒரு கம்பெனிக்கு பதிலா என்னாட்டி 3 கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும், என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இண்டிபெண்டாவும் அவங்க வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களும் இதுல வராங்க. அண்ட் பெய்ட் ஃபார் ஈச் டாஸ்க். இது வந்து ப்ராப்பரா இப்போ 9 to 5 ஜாப் எடுத்தோம்னா உங்களுக்கு மந்த்லி இவ்வளவு சேலரி, இயர்லி உங்களுக்கு இவ்வளவு சேலரி அப்படின்னு போட்டு ப்ராப்பரா இருக்கும். பட் இதுல அப்படி கிடையாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா அதுக்கு இவ்வளவு காசு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா இவ்வளவு காசு. சோ டாஸ்க் பேஸ்டான வந்து சேலரி தான் வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஆஃபர்ஸ் flexibility and allowing workers to choose their schedules and work location. இது ஏன் இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தான். ஏன்னா ஆன்லைன்ல இருந்தே ஒரு பிளேஸ்ல இருந்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். சோ நான் இந்த டைம்க்கு வேணும், நான் எப்ப ஃப்ரீ, இப்ப நான் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பே நான் வந்து ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன்னா நான் போய் ஒரு டைம் நான் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னைக்கு நான் ஃப்ரீயா இல்ல, எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா நான் அது ஷட் டவுன் பண்ணிட்டு என்னோட பர்சனல் ஒர்க்கை போய் பார்க்கலாம். பட் 9 to 5 ஜாப்னு வரும்போது நான் வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணி லீவ் கன்சிடர் பண்ணி அது எனக்கு அந்த அன்னைக்கு எனக்கு அந்த லீவ் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அண்ட் ஒர்க் லொகேஷன், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்து ஆப்ஷன்னால லைக் என்னோட ஒர்க் லொகேஷன் எங்க இருக்குதோ அந்த மாதிரி நான் பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நான் போய் சென்னையில தான் போய் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு கன்சிடரேஷனும் கிடையாது. லைக் டயர் 1 சிட்டில தான் நான் வந்து போய் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் இருக்காது. நான் என்னோட ஓன் ஹவுஸ்லயே இருந்துட்டு லைக் என்னோட கம்ஃபர்டபிள்ல இருந்து எனக்கான ஒர்க் லொகேஷன்லயும் என்னாட்டி ஒர்க் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இது என்னன்னா ஃபுட் டெலிவரி அண்ட் ஃப்ரீலான்சிங் ஒர்க், இது எல்லாமே வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் இவங்களை தான் வந்து கிக் எக்கனாமி, லைக் இவங்களை தான் வந்து நம்ம இப்ப வந்து சொல்றோம். சோ இதுல வந்து ப்ரோஸும் இருக்கு கான்ஸும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி, நான் நினைச்ச நேரத்துக்கு வேலை பார்க்க முடியும், எனக்கு பிடிக்கல நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போக முடியும், அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் மோர் வெரைட்டி, லைக் எனக்கு
படிச்ச படிப்புக்கான வேலை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. நான் ஒரு ஃபுட் டெலிவரினாலும் பண்ணலாம், போய் அமேசான்ல போய் டெலிவரியும் கொடுக்கலாம். சோ எனக்கு அதுக்கான ஸ்கில் செட் இருந்தா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஐ ஹாவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் என் கையில வந்து இருக்கு. அண்ட் இன்க்ரீஸ்டு இண்டிபெண்டன்ஸ், லைக் ஒரு எம்ப்ளாயருக்கு கீழே நான் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே இல்லாம என்னோட இஷ்டத்துக்கு என்னால இண்டிபெண்டா வந்து என்னாட்டி நடந்துக்க முடியும். அண்ட் பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், லைக் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட போகும்போது அங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி ஏகப்பட்டது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும், லைக் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்னாட்டி ப்ராப்பரா என்னோட பர்சனல் லைஃபையும் பார்க்க முடியும், ப்ரொஃபஷனல் லைஃபையும் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் இன்கம். லைக் இப்போ நான் ஒரு ஜாபுக்கு ஆர்கனைஸ்டு செக்டர்ல போகும்போது அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க, லைக் உங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் இப்படின்னு போட்டு இப்ப என்னை லே ஆஃப் பண்ணாலும் ப்ராப்பரா நான் நோட்டீஸ் கொடுத்து 3 months நோட்டீஸ் கொடுத்து எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஒர்க்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து எனக்கு வேணாம், எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு இல்ல, அவ்வளவுதான், இல்ல நீ வந்து நாங்க இதை பண்றது இல்ல அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டாங்கன்னா அதர் டே வந்து உங்களோட இன்கம் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் தான். சோ அதான் இர்ரெகுலர் இன்கம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாக்ஸஸ். இப்போ இந்த கிக் எக்கனாமிங்கிறது இப்பதான் இந்தியால வளர்ந்துட்டு வருது. சோ இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் அதுக்கான ப்ராப்பரா எடுத்துட்டு வரல. இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு கன்ஃபியூஷன், லைக் கன்சியூமர்ஸ் ஆன எண்ட் யூசர்ஸ் கிட்ட அவங்களுக்கு டாக்ஸ் போடணுமா, இல்ல எம்ப்ளாயர்ஸ் கிட்ட போடணுமா, இல்ல இன்பிட்வீன்ல ஒர்க் பண்ற இந்த கிக் ஒர்க்கர்ஸ் போடணுமா, இந்த விஷயம் எல்லாமே வந்து இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் நோ பெனிஃபிட்ஸ். இப்போ ஒரு ஆர்கனைஸ்டான செக்டர்ல போகும்போது மினிமம் வேஜ் இருக்கும், அண்ட் இவ்வளவு ஹார்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கும், சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். பட் இதுல வரும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே வராது. அண்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து கூட ஒண்ணு சொல்லலாம், லைக் இப்போ ரேபிடோல போறோம், அதுவுமே ஒரு கிக் எக்கனாமி தான், லைக் கிக் எக்கனாமில ஒர்க் பண்ற ஒரு செக்ஷன் தான். இப்போ ரேபிடோல போகும்போது அந்த பைக்குக்கு என்ன இன்சூரன்ஸோ அதை மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் இஃப் சப்போஸ் எனி ஆக்சிடென்ட் கிரியேட் ஆச்சுன்னா. பட் அதுல போற டிரைவ் பண்ற அவங்களோட எம்ப்ளாயியா இருக்கட்டும், அதுல வண்டியில ஏறி நம்ம டிரைவ் பண்ற கஸ்டமர்ஸா இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்குமே எந்த ஒரு காம்பன்சேஷனுமே கிடையாது இஃப் எனி ஆக்சிடென்ட் அக்வர்ஸ். சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதுவுமே இதுல ஒரு இஷ்யூவா போயிட்டு தான் இருக்கு. அண்ட் ஃபியூர் கனெக்ஷன். இப்போ நம்ம ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு போகும்போது நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா இங்க அப்படி கிடையாது. கஸ்டமர் அண்ட் ஒன்லி எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர், இதை தாண்டி வந்து வெளியில வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகுறது கிடையாது. சோ நெக்ஸ்ட் கிக் எக்கனாமி இந்தியால எப்படி இருக்கு? அதாவது 2020ல பாத்தீங்கன்னா 7.7 மில்லியன்ல இருக்கிறது 2020ல 23 மில்லியன் ஆகுற அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து 1.25% வந்து ஜிடிபில வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் 90 மில்லியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா இன்டர்நெட் அதிகமா வந்த காரணத்துல இருந்து ஆல்ரெடி கிக் எக்கனாமிங்கிறது ஒண்ணு இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இது எப்ப இது வந்து பேசும் பொருளா ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வரும்போது, டிஜிட்டல் வந்து அதிகமா க்ரோ ஆகும் போது அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகுது. சோ அதனாலதான் இது வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணுது. அட் த சேம் டைம் இது ஒரு கன்சர்னையும் நமக்கு வந்து கிரியேட் பண்ணுது. So create alternative revenue streams, especially in tier 2 and tier 3 cities. As I said, இப்போ நான் வந்து tier 1 cities-க்கு போய் தான் மேக்ஸிமம் எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி tier 1 cities-ல தான் இருக்கு. பட் இந்த மாதிரி கிக் எக்கனாமிஸ் வரும்போது டயர் 2, இப்ப நான் வந்து திருச்சியோ இல்ல வந்து மதுரையிலோ இருந்துட்டு நான் அங்கேயே நாட்டி ஃபுட் டெலிவரி பண்ணணும், இந்த ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக நான் வந்து சென்னைக்கு தான் போகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. சோ இங்க இருக்கிற இந்த சிட்டிஸ்மே வந்து டெவலப் ஆகுது, இங்கேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையுது. So next is women stand to benefit increased opportunities. என்னன்னா உமன் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளோட இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம பேசினாலும், ஈக்குவாலிட்டி பேசினாலும், நிறைய உமனோட லைஃப் எப்படி இருக்குன்னா, லைக் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் தே ஹாவ் டு
ஃபேமிலியை வந்து கேர் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுக்கு ஜாப் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு. பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால இப்போ இந்த எக்கனாமி இந்த மாதிரி வளர்ந்து வர காரணத்தினால அவங்களாட்டுமே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஒரு ரிமோட் பிளேஸ்லயோ இருந்து அவங்களோட கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுது. சோ அதுவுமே வந்து உமனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த கிக் எக்கனாமி இந்த இது வந்து கிரியேட் பண்ணி தருது. சோ பாப்புலர் அமாங் என்ட்ரி லெவல் அண்ட் ஃப்ரெஷர். இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டெலிவரி பண்ணவோ ஒரு லைக் ஒரு அமேசான்ல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறவோ பெரிய ஸ்கில் செட் வந்து தேவையில்லை. இப்போ படிச்சு முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா லைக் அவங்களுக்கு ஸ்கில் செட் தேவையில்லாத ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு போய்க்கிறாங்க. சோ அதனால வந்து இது என்ட்ரி லெவல் அண்ட் ஃப்ரெஷருக்கு வந்து அதிகமா இவங்க வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ப்ராப்பரா ஆர்கனைஸ்டு செக்டார்க்கே அவங்க வந்து போய்ப்பாங்களே. சோ அதான். சோ நெக்ஸ்ட் இதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா லைக் லேபரர்ஸ்க்கு வந்து லோ வேஜஸ் ஒண்ணு, இன்னொன்னு இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்கிறது கிடையாது. ஃபோர்ஸ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் லாங் ஹார்ஸ். என்னன்னா லைக் வேஜஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி. அண்ட் இது எந்த டைம்க்கு வேணாலும் இப்போ ஒரு ஸ்விக்கியை எடுத்துக்கிறோம், எந்த டைம்க்கு வேணாலும் நீங்க வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க்கிங் ஹார்ஸ்ங்கும் போது ஐ வாண்ட் டு ஏர்ன் மோர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோ அதிகமா வந்து லாங் ஹார்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆர்கனைஸ் செக்டர்ல 8 ஹார்ஸ் அ டே அப்படிங்கிற ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். ஆனா இவங்க வந்து மணி மைண்டட்ல வந்து ஐ வாண்ட் டு ஏர்ன் மோர்ங்கிறதுல நிறைய டைம் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது வந்து பாதிக்குது. அந்த கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிக் எக்கனாமி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். இப்போ எனக்கு வந்து ஃபுட் எனக்கு வந்து வேணும், ஆனா நான் இப்ப வெளியில போக முடியாது. அப்போ நான் ஸ்விக்கிலயோ ஒரு ஜொமேட்டோலயோ போட்டு நான் ஆர்டர் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டேன். சோ இது எனக்கு ஒரு கன்வீனியன்ட் ஆகுது. அப்போ எனக்கு இப்போ நாளைக்கு அது இல்லைன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, லைக் எனக்கு தெரியாது. சோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் லோவர் குவாலிட்டி ஃபுட் அண்ட் சர்வீசஸ். லைக் இப்ப அதுலயுமே இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றோம், இடையில எடுத்துட்டு சாப்பிட்டு வராங்க, இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் சீப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்னதான் இருந்தாலும் நம்ம நேர்ல போய் பார்த்து பண்ணி வாங்குற மாதிரி நமக்கு வராது. அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் அதாவது எம்ப்ளாயி என்ன பண்றாங்கன்னா லைக் எம்ப்ளாயரோட இதை கேட்டுதான் நடக்கணும். அந்த எம்ப்ளாயரோட மணி மைண்டட் அவங்க ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு. அங்க இருக்கிற எம்ப்ளாயி வந்து பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா அது கம்மி தான். நெக்ஸ்ட் கார்பரேட் கன்சால்டேஷன். இப்ப எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. லைக் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து இந்த சைட் எல்லாம் எப்படி அன்ஆர்கனைஸ் செக்டார்ல எல்லாம் வந்து போறதுக்கான ரேஷியோ கம்மி ஆயிடுச்சு. லைக் அவங்கள அதுக்கு பதிலா வந்து இப்ப ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி வேலையை தேடி அவங்க வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கன்சால்டேஷன் ஆஃப் என்டையர் செக்டர்ஸ் பை டெக் பிளாட்ஃபார்ம்ஸ். ஈவன் இன்னைக்கு நம்ம அரிசியில இருந்து லைக் ஒரு கீரை வாங்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அது அமேசான்ல கிடைக்குது. சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு டெக் பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு வர்றதுங்கிறது ஒரு கன்சர்ன்குரிய விஷயம் தான். அண்ட் ஃபுட் சிஸ்டம், ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் ரிசீவ் லோவர் பே, ஃபுட் சேஃப்டி ரிஸ்க் இருக்கு, எலினேட் பீப்புள் ஃப்ரம் தேர் ஃபுட். லைக் இப்ப நம்ம ஸ்விக்கில நம்ம ஒண்ணு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு போவாங்க, ஆனா அவன் வேற ஆஃபர் கொடுத்துருப்பான். சோ நம்ம அதுக்கான என்ன இருக்கு அப்படின்ட்டு சோ நம்மளோட சாய்ஸஸ்மே இங்க குறைய ஆரம்பிக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் லூஸ் மணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்கிறதுதான் ஒரு பேமெண்டா இருந்துச்சு. பட் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குமே வேற ஆப்ஷன் கிடையாது. தே ஹேவ் டு டை அப் வித் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. அப்பதான் அவங்க வந்து சர்வைவ் ஆக முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறாங்க. அண்ட் இதோட ஏர்னிங் நிஜமாலுமே யார் அதிகமா வந்து ஏர்ன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் தான். ஏன்னா இதோட மணி வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு போதா கிடையாது, எம்ப்ளாயிஸ்க்கும் போய் சேருதா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கல, அதுக்கு என்னென்ன செலவு வருது அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. இதெல்லாம் பியர் பண்றது அந்த ரெஸ்டாரண்ட்ஸ். சோ இவங்க வந்து ஃபுல்லி மணி மேக்கிங் மட்டும்தான் வந்து இந்த கார்பரேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப அடி வாங்குறது இந்த மாதிரி ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. தே ஹேவ் டு டை அப் வித் தீஸ் கார்பரேட்ஸ் டு சர்வைவ் அப்படிங்கிறது தான். ஃபோர்ஸ் டு யூஸ் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இதோட வே ஃபார்வர்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்தியா நீட் லீகல் ரிஃபார்ம்ஸ். அதாவது என்ஷூர் மினிமம் வேஜஸ் ரெகுலேஷன் இன் ஒர்க்கிங் ஹார்ஸ்.
லைக் இப்போ நெதர்லாண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கிக் எக்கனாமி வந்து எப்படி ஒர்க் ஆகணும், ப்ராப்பரா அவங்களோட ஒர்க் டைமா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மினிமம் வேஜ் கொடுத்துருக்காங்க, வீக்லி அவங்க எவ்வளவு ஹார்ஸ் ஒர்க் பண்ணும், அண்ட் அவங்களோட சேஃப்டி அண்ட் ஹெல்த் இது பேஸ்டான எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாலையும் இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத கொடுக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. லைக் இப்ப இது இந்தியால வளர்ந்து ஒரு செக்டரா இருக்கு. அப்போ நம்ம ஓவரா ரெகுலேஷன் கொடுக்கும் போது அந்த செக்டார் டம்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஓவர் டம்பிங்கா இல்லாம இன்வெஸ்டர்ஸும் உள்ளுக்கு வரணும், அட் த சேம் டைம் எம்ப்ளாயிஸும் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். அண்ட் போர்ட்டபிள் பெனிஃபிட் சிஸ்டம் லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ். லைக் போர்ட்டபிள் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், லைக் ப்ராப்பரா ஆர்கனைஸ் செக்டர்ல இது எல்லாமே நடக்கும். அண்ட் இந்த போர்ட்டபிள் பெனிஃபிட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி, அமேசான் மாதிரி கம்பெனிஸ்ல அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் இப்போ வந்து ஒரு கன்சர்னா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது மட்டுமே கிக் எக்கனாமி கிடையாது. பல செக்டர்ஸ் இருக்கு, பல கம்பெனிஸ் இருக்கு. இவங்க எல்லாமே அதை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் டெக்னாலஜி டிரைவன் சொல்யூஷன்ஸ் லைக் இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன்னா என்னை ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்களோ இல்ல டிஸ்கிரிமினேட் பண்றாங்களோ, நான் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் ஏதோ ஒண்ணு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கு. பட் இவங்களுக்கு அப்படின்னா ஒரு கிடையாது. ஈவன் ஒரு ஜொமேட்டோல கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு மென்ன வந்து ஹராஸ் பண்ணி பட் பிளேம வந்து அந்த கேர்ள் வந்து அந்த பையன் மேல போட்டு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஹேப்பனிங்கா தான் இருக்கு, நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக வந்து டெக்னாலஜி பேஸ்டான ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வரணுங்கிறாங்க. லைக் ப்ராப்பரா அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் வச்சு இதுல வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷனோ ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனோ நடக்கும் போது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற அளவுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அப்ஸ்கில்லிங் டு எக்யூப் கிக் ஒர்க்கர்ஸ் டு ஹை பேயிங் ரோல்ஸ். இந்த இடத்துக்கு தான் வந்து கவர்மெண்டோட இது வருது. லைக் இப்போ இந்த மாதிரி வரவங்க அதிகமான ஸ்கில் செட் அவங்களுக்கு வந்து தேவையில்லை, அவங்க வந்து என்ட்ரி லெவல்ல உள்ளுக்கு போயிடுறாங்க. பட் அவங்க அப்படியே இல்லாம கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த கோர்சஸோட அவேர்னஸ் இந்த பீப்புளுக்கு எடுத்துட்டு வரலாம். அவங்களோட ஸ்கில்ல இன்னும் டெவலப் பண்ணி ஸ்கில் செட்டை வளர்த்து விட்டு அவங்கள நிஜமாலுமே ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் ஜாபுக்கு உரிய அளவுக்கு அவங்கள கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஹை பேயிங் ரோல்ஸ் எடுத்துட்டு போலாம். இப்ப இந்தியால ஒரு இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு. இந்த இதுல என்னன்னா டிமாண்ட் இருக்கு, ஜாபுக்கு ஒரு ஸ்கில் செட் தேவைப்படுது, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு கம்பெனி நினைக்கிறாங்க. ஆனா சப்ளை இருக்கு, ஆனா சப்ளை மிஸ்மேட்ச் ஆகுது. அதுக்கான கெப்பாசிட்டிஸ், அந்த ஜாபுக்கான கெப்பாசிட்டிஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு கிடையாது. சோ அந்த பீப்புள் வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் செட் இல்லாம இருக்காங்க. சோ அந்த ஸ்கில் செட்டை வளர்த்து விட்டு அந்த மிஸ்மேட்சா இருக்கிறத மேட்ச் பண்ணி விட்டா அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு கேப் வந்து குறையும். So thank you.